இஞ்சி மருந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது வந்து பிரசவம் ஆன அந்த வீட்டுக்குள்ளே கொடுப்பாங்க நமக்கு. இப்போ நல்லா பால் ஊறும். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு மாந்தம் விழுறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராது. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, இஞ்சியும் பூண்டையும் அரை அரை கிலோ எடுத்துகிட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஒரு இரும்பு கடாயை சூடு பண்ணிட்டு அதில் ரெண்டையுமே ஊற்றி நல்லா கிண்டணும். இஞ்சி வந்து சாறு புழிஞ்சு தான் ஊற்றணும். அதுக்கப்புறமா ஓம பொடி பண்ணி வச்சுட்டு அதையும் அதோட போட்டுட்டு காயத்தை நான் கொஞ்சம் வறுத்துட்டு அந்த கட்டி காயத்தை போடணும். போட்டு இது நாளையுமே நல்லா கிண்டணும். கிண்டிட்டு 1.5 கிலோ கருப்பட்டி போடணும், 1/2 கிலோ இஞ்சி பூண்டுக்கு. அப்போ தான் அந்த காரம் தெரியாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். கருப்பட்டியும் போட்டு நல்லா கிண்டிட்டு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோன்னா ஹனி ஊற்றணும். ஹனி ஒரு 1/2 லிட்டராவது நான் ஊற்றினேன். அதுக்கப்புறமா வந்து நைட்டு கிண்டி வச்சோன்னா காலையில் எழுந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு கட்டி பதத்துக்கு வரும், லேகிய மாதிரி. இதை வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு தேவையானதை மட்டும் அப்பப்போ வெளியே எடுத்து வச்சு டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு குறுக்கு வலி இடுப்பு வலின்னு எந்த பிரச்சனையும் வராது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.